இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருப்பது புனித அந்தோணியாருடைய இன்னும் ஒரு புதுமையாகும். புனித அந்தோணியார் இறந்து போன சிறுவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கின்றார். புனித அந்தோணியார் கோடிக்கணக்கான புதுமைகளை தம் வாழ்நாளிலும் அதற்கு பிற்பாடு இன்று வரைக்கும் செய்து கொண்டே இருக்கின்றார். புனித அந்தோணியாரிடம் வேண்டிக் கொண்டவர்களுக்கு புனித அந்தோணியார் பல அற்புதங்களை செய்து பலருடைய வாழ்வை ஆசீர்வதித்து வந்திருக்கின்றார். புனித அந்தோணியார் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பதில் முக்கியமான பங்கு வகிப்பவர். அதே போன்றுதான் புனித அந்தோணியார் உடைய இந்த புதுமையை இப்போது பார்த்துக் கொள்ளுவோம். போர்த்துகல் நாட்டிலே லிஸ்பன் என்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்திலே ஒரு தாயுடன் ஒரு சிறுவனும் வாழ்ந்து வந்தான். அந்த இடம் கடற்கரையை ஒட்டிய ஒரு கிராமமாக இருந்தது. அங்கே பலர் படகில் சென்று கடலில் குளிப்பார்கள். ஒருமுறை சிலர் கடலில் குளிப்பதற்காக படகில் கடலின் நடுப்பகுதிக்கு சென்றார்கள். அவர்களோடு சேர்ந்து அந்த சிறுவனும் கடல் குளிக்க சென்றான். அவர்கள் எல்லோரும் படகில் சென்று கடல் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிறுவன் கடலில் மூழ்கிவிட்டான். அங்கே இருந்தவர்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் ஏன் இன்னும் பெரிய சோகத்தோடும் கரைக்கு வந்து நடந்ததை அங்கிருந்தவர்களிடமும் அந்த சிறுவனுடைய தாயிடமும் கூறினார்கள். உடனே மீன் பிடிக்கின்ற வலைகளை அவர்கள் எடுத்துச் சென்று அங்கு காணாமல் போன தண்ணீரில் மூழ்கிய அந்த சிறுவனுடைய உடலை தேடி பல நேரத்துக்குப் பிறகு அந்த உடலை கண்டுபிடித்தார்கள். கரைக்கு கொண்டு வந்த அந்த சிறுவனுடைய உடலை அடுத்த நாள் ஆலயத்துக்கு கொண்டு சென்று திருப்பலியின் பிற்பாடு அதை நல்லடக்கம் செய்யலாம் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் அந்த தாய் தன்னுடைய மகனுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டாம் என்றும் தான் புனித அந்தோணியாரிடம் வேண்டுதல் செய்வேன் என்றும் புனித அந்தோணியார் தன் மகனுடைய உடலுக்கு மீண்டும் உயிர்ப்பிச்சை கொடுப்பார் என்றும் அவள் கூறினாள். எனவே அவள் புனித அந்தோணியாரிடம் தன்னுடைய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி வேண்டினாள். அப்படி அவன் உயிர் பெற்றால் அவனை புனித பிரான்சிஸ்கன் சபைக்கு அனுப்புவதாக வேண்டினாள். அவளுடைய வேண்டுதல் நிறைவேறியது. 3ஆம் நாளிலே உயிரற்ற உடலாக இருந்த அந்த பையன் திடீரென்று உயிர் பெற்று எழுந்து நின்றான். இதை எல்லோரும் பார்த்து ஆச்சரியமும் பயமும் கொண்டார்கள். ஆனால் இது நடந்தது புனித அந்தோணியாருடைய புதுமையால்தான். புனித அந்தோணியார் வழியாக அந்த சிறு பையனுக்கு மீண்டும் உயிர் பிச்சை கிடைத்தது. புனித அந்தோணியார் வழியாக இறைவனிடம் அவள் செய்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதன் பிற்பாடு அந்த சிறுவன் வளர்ந்து பெரியவன் ஆனபோது அவன் புனித பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்தான். அந்த சபையில் சேர்ந்து அவன் ஒரு துறவியாக மாறினான். அவன் தன்னுடைய வாழ்வில் நடந்த அனுபவத்தை, அதாவது தான் கடலில் மூழ்கி இறந்ததையும் தன்னுடைய தாயார் உடைய வேண்டுதலின் பயனினால் தான் மீண்டும் உயிர் பெற்றதையும் எல்லோருக்கும் எடுத்துக் கூறி வந்தான். இவ்வாறு புனித அந்தோணியார் இறந்து போன சிறு பையனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த கோடி அற்புதராக விளங்குகின்றார். புனித அந்தோணியார் இன்னும் ஏராளமான பல புதுமைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். புனித அந்தோணியாரிடம் செல்பவர்கள் வெறுங்கையாக திரும்பி வந்தது கிடையாது. இந்த தாயும் விசுவாசத்தோடு புனித அந்தோணியாரிடம் தன்னுடைய மகனுடைய உயிரை வேண்டி நின்றாள். புனித அந்தோணியாருடைய பரிந்துரையினாலே இறைவனும் அந்த மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவளுடைய மகனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். இது அவளுடைய விசுவாசத்தை காட்டுகின்றது. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் புனித அந்தோணியாரிடம் தங்களுடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்பவர்களுக்கு புனித அந்தோணியார் பல புதுமைகளை செய்து அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்து மகிழ்ச்சிப்படுத்துகின்றார். நீங்களும் ஒருவேளை புனித அந்தோணியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். புனித அந்தோணியார் உங்களுக்கும் கூட பல புதுமைகளை செய்திருக்கலாம். அப்படி புனித அந்தோணியார் உங்களுக்கு புதுமைகள் செய்திருந்தால் அதையும் நீங்கள் கொமெண்ட்ஸ் பக்கத்திலே பதிவு செய்யலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.